பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மாலை வேளையில நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். தேவ செய்தியினுடைய தலைப்பு வெளிப்படுத்துதல் அறிவு. கடந்த வாரம் நான் என்ன தலைப்புல பேசணும்னு யாராவது சொல்ல முடியுமா? கடந்த வாரம் சுகமாய், ஆமா, சுகமாய் குடியிருப்பீர்கள் இல்லையா? ஆமா. மற்றவங்களுக்குலாம் அன்சீசன், நமக்கு எப்போது என்னது சொல்லுங்க? சீசன் இல்லையா? நீங்க சீசன்ல இருக்கிறீங்களா, அன்சீசன்ல இருக்கீங்களா? சீசன்ல இருக்கிறவங்க ஆமென் சொல்லுங்களேன். ஆமென் அல்லேலூயா. கவனிங்கள், வெளிப்படுத்துதல் அறிவு என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் என்ன செய்ய போகிறோம், கவனிக்க போகிறோம். எபேசியர் புத்தகம் 1வது அதிகாரம் 11வது வசனத்தை வேகமாக எடுத்துக் கொள்கிறோம். எபேசியர் புத்தகம் 1வது அதிகாரம் 19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்று நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன். கவனிங்கள், இங்கே கண்கள் என்று எழுதி இருக்கிறதுனாலே நீங்கள் சரீர பிரகாரமான கண்கள் என்று என்ன செய்யாதீர்கள், எடுத்துக்கொள்ளாதீர்கள். கவனிங்கள், எல்லோருக்கும் சரீர பிரகாரமான கண்கள் நன்றாகத்தான் என்ன செய்கிறது, இருக்கிறது. கவனிங்கள், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொல்லுவது அல்ல, பரிசுத்த வேதாகமம் சொல்லுவது மனக்கண்கள். என்ன கண்கள்? மனக்கண்கள். பாருங்க, மனது இங்கே இருக்கிறது. இந்த மனதுக்கு என்ன இருக்கிறது? மனதுக்கும் கண்கள் இருக்கிறது. அது என்ன பாஸ்டர், மனதுக்கு கண்கள் இருக்கிறது? இந்த மனது சிந்திக்கும், இந்த மனது யோசிக்கும், இந்த மனது செயல்படும் இல்லையா? கவனிங்கள், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்த பின் என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பினார். கவனிங்க, அவர் மரிக்கிறதுக்கு முன்னாடி 3 வருஷம் இந்த பூமியில எண்ணற்ற வல்லமையான காரியங்களையும் மகத்துவமான காரியங்களையும் வெளிப்படுத்தி இருக்கிறார். தன்னுடைய சத்துவத்தை என்ன செய்திருக்கிறார்? வெளிப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் கர்த்தரை குறித்து ஒரு வெளிப்பாடு, மனதிலே ஒரு வெளிப்பாடு இருக்க வேண்டும். கர்த்தரை குறித்து உங்கள் மனதிலே ஒரு வெளிச்சம் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் இருந்தது போலவே ஒரு குழந்தையின் அனுபவத்தில் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, உங்களையும் என்னையும் படைத்த தேவன் இன்னார் என்ற ஒரு ஞான வெளிச்சம் எப்போதும் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். இந்த வேத பகுதியை அப்படியே வைத்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேகமாக நான் சொல்லுகிற இன்னொரு வேத பகுதிக்கு கடந்து வருவோம். சீக்கிரமாக 1 யோவான் புத்தகம், சீக்கிரமா நீங்க வேகமா எடுத்தா நான் வேகமா பேசுவதற்கு வசதியாக இருக்கும். எடுத்துக்கொண்டீங்களா? 1 யோவான் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனத்தை வேகமாக எடுத்துக் கொள்ளுங்கள். வேகமா 1 யோவான் புத்தகம் 2வது அதிகாரம் 13வது வசனம். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். வாலிபரே, பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுதுகிறேன். பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கும் எழுதுகிறேன். அப்படியே பாருங்க, இந்த வசனத்தை கீழே இருந்து மேல போங்க. இந்த வசனத்தை கீழே இருந்து மேல போங்க. பிள்ளைகளே, நீங்கள் பிதாவை அறிந்திருக்கிறதினால் உங்களுக்கு எழுதுகிறேன். நல்லா கவனிங்களேன். அதாவது பிறந்த குழந்தை இருக்கு இல்லையா, எல்லாரும் கவனிங்க. பிறந்த குழந்தை கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தாய் தகப்பனுடைய முகத்தை என்ன செய்யும், பார்க்க ஆரம்பிக்கிறோம் இல்லையா?
தாய் தகப்பன் யாருன்னு சொல்லுவாங்க, ஸ்மெல் வச்சு என்ன செஞ்சிடும், கண்டுபிடிச்சிடும். அப்புறம் முகம் பாருங்க அப்படியே பதிஞ்சிடும். கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஆமா இவர் தான் என்னுடைய தகப்பன். அந்த பிள்ளைக்கு இவர் தான் என்னுடைய தகப்பன், அவ்வளவுதான். அதை தவிர தகப்பனுடைய எந்த ஒரு செயல்பாடும் அந்த குழந்தைக்கு என்ன செய்யாது, தெரியாது. அவருடைய செயல்பாடு என்ன, அவர் என்ன உத்தியோகம் பார்க்கிறாரு, எவ்வளவு சம்பளம் வாங்குறாரு, எங்க போவாரு, எங்க வருவாரு, இதெல்லாம் யாருக்கு தெரியாது, குழந்தைக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு தெரியும், என்ன தெரியும், இவர் தான் என்னுடைய அப்பா. அப்ப கடைசி வரைக்கும் குழந்தை அப்படியே இருக்குமா சொல்லுங்க, கடைசி வரைக்கும் குழந்தை அப்படியே இருக்குமா? இப்ப பாருங்க குழந்தை எப்படி ஆகுது, வளர்ந்து யாராகிறாங்க, வாலிபர். வாலிபரே பொல்லாங்கனை நீங்கள் ஜெயித்ததினால் உங்களுக்கு எழுது. ஸ்டேஜ் மாறுது பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க ஸ்டேஜ் மாறுது. அப்புறம் பிதாக்களே ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதுனால் உங்களுக்கு எழுதுகிறேன். என்ன வந்துருது, எப்ப இருக்கிறவர் ஆண்டவர், அப்படின்னா பாருங்க குழந்தை வளர்ந்து வாலிபராகி இன்னும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அந்த தகப்பனுடைய எல்லா காரியமும் தெரிய வருமா வராதா? பாருங்க அந்த மகனுக்கு தகப்பனை குறித்து எல்லாம் தெரிய வரும். அது போல நீங்கள் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்களில் குழந்தைகள், இயேசு யாருன்னு தெரியும், இயேசு என்னுடைய ஆண்டவர். அப்புறம் இன்னும் பாருங்க பிரசங்கத்தை கேட்டு கேட்டு வார்த்தையை கேட்டு கேட்டு வளர 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 இன்னும் ஆண்டவரை குறித்து தெரிந்து கொள்றீங்க. ஆண்டவரை குறித்து தெரிந்து கொள்வது மாத்திரமல்லாமல் எதிராளி யாரு என்பதை என்ன செய்கிறீர்கள், தெரிந்து கொள்ளுகிறீர்கள். இன்னும் பாருங்க வளர 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 பாருங்க ஆண்டவரை குறித்து எல்லாமே என்ன செய்கிறது, தெரிந்து விடுகிறது. அவர் யார், அவர் எப்படியாப்பட்டவர், அவர் எப்படியாப்பட்ட மகத்துவமானவர், அவர் எப்படியாப்பட்ட வல்லமையானவர், அவருடைய அன்பு என்ன, அவருடைய இரக்கம் என்ன, அவருடைய குணாதிசயம் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவருடைய சித்தம் என்ன, அவர் வைத்திருக்கிற வழி என்ன, எல்லாமே. அதுதான் பாருங்க தேவனை குறித்த வெளிப்பாட்டின் அறிவு கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே. ஆகையால் தொடர்ந்து படைத்த தேவன் யார் என்று என்ன செய்ய வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, படைத்த தேவன் யார் என்று அறிந்து கொள்வதென்றால் அவருடைய குணாதிசயங்கள் முழுவதையும் என்ன செய்வது, அறிந்து கொள்வது. ஆமென் சொல்லுங்க. இதுதான் பாருங்க என்ன அடைவது, பக்தி. சத்தமா சொல்லுங்க, என்ன அடைவது, பக்தி விருத்தி. புரியுதா? ரட்சிக்கப்பட்டு பல வருடங்கள் ஆகியும் படைத்த தேவனை குறித்து எதுவுமே தெரியாம ஒரு வளர்ச்சி இல்லாம குன்றிய நிலைமையில இருந்தா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நிலைமை மிகவும் எப்படி இருக்கும், பரிதபிக்கப்பட்ட ஒரு நிலைமையா இருக்கும். கர்த்தருக்கு பிரியமான தேவ ஜனமே, ஆகையால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். படைத்த தேவன் யார் என்பதை சீராக வேத புஸ்தகத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும், கவனிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும், அதில் வளர வேண்டும், பலப்பட வேண்டும். படைத்த தேவனே உம்மை இன்னார் என்று நான் அறிந்து கொள்ளத்தக்க என் மனக்கண்களை என்ன ஆகும், பிரகாசமாகும். ஆனா கவனிங்க, ஜனங்களை படைத்த தேவன் யார் என்று அறிந்து கொள்ள விடாதபடி பிசாசானவன் மனக்கண்களை என்னாக்கி வச்சிருக்கிறான். சத்தமா சொல்லுங்க. வசனம் என்ன சொல்லுது, இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன். பிரபஞ்சம் என்னது, உலகம். இப்பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் அவருடைய மனக்கண்களை என்னாக்கி வச்சிருக்கிறான், குருடாக்கி வச்சிருக்கிறான். பாருங்க ஜனங்களை, இந்த பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் ஜனங்களை மெய் தேவனை குறித்து அறிய விடாமல் அவருடைய கவனங்களை எல்லாம் திசை திருப்பி வேறே காரியங்களை குறித்து சிந்திக்க வைத்தும், வேறே காரியங்களை குறித்து யோசிக்க வைத்தும் பாருங்க மெய் தேவனை குறித்து அறிந்து கொள்ள விடாதபடி அவருடைய கண்களை என்னாக்கி வச்சிருக்கிறான், குருடாக்கி வச்சிருக்கிறான். நல்லா கவனிங்க. நம்முடைய மனக்கண்களும் ஒரு காலத்துல எப்படி இருந்தது சொல்லுங்க. உங்க கண்கள்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தது, மனக்கண்கள் எப்படி இருந்தது,
குருடாகி. கர்த்தர் இப்ப கொஞ்சம் கொஞ்சமா மனக்கண்கள் என்ன செய்யறாரு? திறக்கிறான்றவங்க ஏற்றுக்கொள்ளும். ஆமென் சொல்லுங்க. வேகமாக சங்கீத புஸ்தகம் 119வது அதிகாரம் 18வது வசனத்தை வேகமாக எடுத்துக்கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். சங்கீதம் 119 18. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். ஆமென் அல்லேலூயா. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். நான் ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள்லாம் பாருங்க, 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு என்ன பண்ணுவேன்? பைபிள் வாசிப்பேன். இன்னொரு பக்கம் என்ன வரும்? சத்தமா சொல்லுங்க. என்ன வரும்? ஆனாலும் ஒரு வாஞ்சை, ஒரு ஆர்வம் என்ன தெரியுமா? வேதத்தில் உள்ள அதிசயங்களையும் அற்புதத்தையும் மகத்துவத்தையும் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் வாஞ்சை இருந்ததுனால தூக்கம் வந்தாலும் என்ன செய்யறது? தண்ணி எடுத்து முகத்தை என்ன பண்றது? கழுவிட்டு உட்கார்ந்து என்ன வாசிக்கிறது? வேதத்தை. இப்படியே பழகினதினாலே நாளடைவிலே அதுவே பழக்கமாயிற்று. வேதத்தை பல முறை என்ன செய்து விட்டோம்? வாசித்து முடித்திருக்கிறோம், மறுபடியும் வாசித்துக் கொண்டிருக்கிறோம். வாசிக்க கர்த்தருடைய வேதத்திலே வைத்திருக்கிற அதிசயங்களும் அற்புதங்களும் நமக்கு என்ன செய்கிறது? ஆமென். வேதம் சொல்லுகிறது அவர் அதிசயமானவர். ஆமென் சொல்றீங்க? ஆமா, வேதம் சொல்லுகிறது அவர் யாரு? அதிசயமானவர். அதிசயமான ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலையும் என்ன செய்ய ஆயத்தமா இருக்கிறாரு? அதிசயம். இன்னைக்கு ஒரு அதிசயம் எதிர்பார்த்து வந்திருக்கிறவங்க கையை ஊத்தி ராமன் சொல்லுங்க. என் வாழ்க்கையில ஒரு அதிசயம் நடக்கணும். ஒரு ராமன் சொல்லுங்க. என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணுங்க. என் வாழ்க்கையில ஒரு நன்மை நடக்கணுங்க. என் வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதம் வரணுங்க. என் வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகணுங்க. ஆமென் சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை என்னாக்கும்? திறந்தருளும். அப்புறம் பாருங்க, போய் ஜபத்துல கேட்கணும், ஆண்டவர் உங்க வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கத்தக்க என் ஆவியின் கண்களை என்ன செய்யும்? திறந்து விடும். முதலாவது என்ன கண்கள் சொன்னேன்? மனக்கண்கள். இப்ப சங்கீதம் 119:18 என்ன கண்கள் சொல்லப்பட்டிருக்கிறது? ஆவியின் கண்கள். எத்தனை ஆமென் சொல்ல போறீங்க? ஆவியின் கண்கள். ஆவி என்றால் இருதயத்தை குறிக்கிறது. ஆத்துமா என்றால் மனதை குறிக்கிறது. சரீரம் என்றால் மாம்சத்தை குறிக்கிறது. இப்படியாக நீங்களும் நானும் 3 நிலையில் இருக்கிறோம். என்ன நிலையில இருக்கிறோம்? 3 நிலையில இருக்கிறோம். ஆகையால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மனக்கண்களும் திறக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆவியின் கண்களும் என்ன செய்ய வேண்டும்? திறக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் விரும்புறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுக்கிறீங்க? ஆமா, உங்க வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை நாம் பார்க்கத்தக்க ஆண்டவரை ஆவியின் கண்களை என்ன செய்யும்? திறந்து விடும். பிசாசு பாருங்க, உள்ள கவலையும் வேதனையும் துன்பத்தையும் பிரேதத்தையும் பல காரியங்களை போட்டு கண்களை என்னாக்கி வைக்கிறான்? குருடாக்க பார்க்கிறான். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேத வார்த்தையோ வேத வசனமோ வேத சத்தியமோ அந்த குருட்டாட்டத்திலிருந்து விடுதலையாக்கி, அந்த இருளிலிருந்து விடுதலையாக்கி கர்த்தருடைய அதிசயத்தை அற்புதத்தையும் பார்க்க செய்கிறது. புரிஞ்சுங்க? ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கொஞ்சம் நான் வேகமா தான் என்ன செய்யறேன் போறேன். இப்படியாப்பட்ட வெளிப்பாட்டின் அறிவு கர்த்தருடைய பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டும்? இருக்க வேண்டும். நீங்கள் சாமானியர்களா என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. வேதம் உங்களையும் என்னையும் யார் என்று சொல்லுகிறது? சொல்லுங்க. நீங்கள் நான் யாரு? கர்த்தருடைய பிள்ளைகள் மட்டும்தானா? கவனிங்க. வேறு பிரிக்கப்பட்டவர்கள். என்ன பிரிக்கப்பட்டவர்கள்? உலகத்திலே இருக்கிறோம், ஆனால் உலகத்தை சாராமல் எப்படி இருக்கிறோம்? தனித்து ஜீவிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. உலகத்தார் மத்தியிலே இருக்கிறோம். அவர்களோடு போய் ஒன்றாக கலக்காமல் நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தர் சொன்னபடி வாழ முயற்சி பண்றோம். புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்றீங்க? உண்மைதானே? கையை வைத்து தைரியமா ஆமென் சொல்லுங்க. இல்லப்பா சார், அப்பப்ப நான் போய் உலகத்திலே கொஞ்சம் கலந்து அங்கேயும் கையை காலெல்லாம் வச்சு அப்புறம் அழுக்காக்கி அப்புறம் என்ன செய்யறேன் வர்றேன் அப்படின்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? கவனிங்க. இந்த தாமரை செடி எங்க வளருது? சொல்லுங்க. தண்ணியில இருந்து. உண்மைதானே? உண்மையா இல்லையா? தாமரை செடி எங்க வளருது? அந்த தண்ணியை அள்ளி
கொஞ்சம் அந்த தாமரை செடி இலையில ஊத்துனீங்கன்னா ஒட்டுமா விட்டாரா? சொல்லுங்க. தாமரை செடி எதை சார்ந்திருக்கு? தண்ணி எல்லாம். ஆனா அந்த தண்ணி அந்த இலையில என்ன செய்யறது இல்லை? ஒட்டுறதில்லை. அதுபோல நீங்களும் நானும் உலகத்துல வாழலாம், ஆனா உலகத்தின் கிரிகளை சார்ந்து என்ன செய்யக்கூடாது? வாழக்கூடாது. ஒரு ஆனந்தங்கள அப்படி என்றால் நீங்களும் நானும் யாரை சார்ந்து வாழ வேண்டும்? கர்த்தரை சார்ந்து வாழ வேண்டும். ஒரு ஆனந்தம். அப்படி என்றால் உங்களுக்கும் எனக்கும் இடைவிடாமல் கர்த்தரே வாழ்க்கையின் ஆதாரமா இருக்கிறார். ஆனந்தங்கள அவெல்லாம் பாருங்க ஆதாரம் கர்த்தர் தான். இப்படி ஆண்டவரை வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணத்தக்க என் இருதய கண்களை என்ன செய்யும்? திறந்தருளும். வேகமா இப்படியாப்பட்ட வெளிப்பாட்டு. ஆமா, வெளிப்பாடு ஆங்கிலத்தில் என்ன சொல்றோம்? ரெவலேஷன். எதுல ஆங்கில போறீங்க? ரெவலேஷன் சொல்றோம். பாருங்க, ப்ராஃபிட் என்பது வேறு. ப்ராஃபிட் என்றால் என்ன? தீர்க்க தரிசனம். இது ரெவலேஷன், வெளிப்பாடு, ஒரு வெளிச்சம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு நடக்கிறது என்ன, நடக்க போகிறது என்னன்னு தெரிஞ்சு. ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு பிசாசு தீமையை கொண்டு வர்றானா அதுக்கு முன்னாடியே அந்த பாருங்க அதை அறிந்து அதிலிருந்து விலகி இருக்க கற்றுக்கொள்ளணும். என்ன ஆனந்தில போறீங்க? வேகமா சில வசனங்களை காட்டி முடிக்க போகிறேன். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. சீக்கிரமா 2 ராஜாக்கள் புஸ்தகம். நான் சொல்லுகிற வேத பகுதியை நீங்கள் மிகவும் உன்னிப்பாக கவனித்தால் அந்த வேத பகுதிக்குள்ளே இருக்கிற ஆவிக்குரிய சத்தியம் உங்களுக்கு தெளிவாக என்ன செய்யும்? புரியும். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 3-5 வசனங்களை வேகமா வாசிங்க. அப்பொழுது தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவினிடத்தில் வந்து கர்த்தர் உனக்கு தலைவனாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்றார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். பின்பு எலியா அவனை நோக்கி, எலிசாவே, நீ இங்கே இரு, கர்த்தர் என்னை எரிகோ மட்டும் போக அனுப்புகிறார் என்றான். அதற்கு அவன், நான் உன்னை விடுகிறதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனையும் உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றான். அப்படியே அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். எரிகோவில் இருந்து தீர்க்கதரிசிகளின் புத்திரர் எலிசாவின் இடத்தில் வந்து, இன்றைக்கு கர்த்தர் உனக்கு தலைமையாய் இருக்கிற உன் எஜமானை உன்னை விட்டு எடுத்துக்கொள்வார் என்பது உனக்கு தெரியுமா என்று அவனை கேட்டார்கள். அதற்கு அவன், எனக்கு தெரியும், சும்மா இருங்கள் என்றான். எனக்கு தெரியும், சும்மா இருங்கள். வேகமா விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்நாட்களிலே தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனை நின்று விட்டது. கவனியுங்கள். பெரேபியாம் என்ற ஒரு ராஜா தேவனுடைய ஆலயத்தில் ஆராதனை நிறுத்திவிட்டான். அதற்கு மாறாக 2 பொன் கண்குட்டிகளை செய்து அதை ஆராதிக்க அவர்களை என்ன செய்கிறான்? ஆர்வப்படுத்துகிறான். ஆனால் தீர்க்கதரிசியாக இருக்கிற எலிஷா என்ன செய்கிறார்கள்? 50 வாலிபர்களை வேறு பிரித்து அவர்களுக்கு வேதத்தை என்ன செய்கிறார்கள்? சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதைதான் நாங்கள் வாசிக்கிறோம். 50 தீர்க்கதரிசி புத்திரர்கள், தீர்க்கதரிசியின் புத்திரர்கள். கவனியுங்கள். தேசத்திலே இப்பொழுது ஆராதனை இல்லை, தேவனை குறித்த கிரிகள் இல்லை. ஆனால் இன்னொரு பக்கம் பாருங்க, தேவனை குறித்த ஆராதனை, தேவனை குறித்த வெளிப்பாடு, தேவனை குறித்த பிரசங்கம் பட்டணத்தில தேசத்தில தீர்க்கதரிசிகள் இந்த 50 தீர்க்கதரிசி புத்திரர்கள் மூலமாக என்ன செய்கிறார்கள்? அறிவிக்கிறார்கள். இப்படி நடக்குது பாருங்க. இப்ப எலியாவை கர்த்தர் என்ன செய்ய போறாரு? எடுத்துக்கொள்ள போறாரு. எலியாவை கர்த்தர் எடுத்துக்கொள்ள போறார் தெரிஞ்சு எலிசா என்ன பண்றாரு? ஆமா, எலியா சீனியருங்க, எலிசா யாரு? ஜூனியர். சீனியருக்கு பின்னாடி இப்ப யாரு போறா? ஜூனியர். பாருங்க, இப்ப கவனிச்சுட்டே இருக்கிற 50 தீர்க்கதரிசி புத்திரர்கள் 3வது வசனத்திலே 5வது வசனத்திலே இருக்கு. உமக்கு தலைமையாக இருக்கிற உம்முடைய எஜமானனை இன்று கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? எடுத்துக்கொள்ள போகிறார். உமக்கு தெரியுமா? பாருங்க, எலிசா என்ன சொல்றான்? எனக்கு தெரியும், நீங்கள் எப்படி இருங்கள்? சும்மா இருங்கள். இப்போ ஒரு கேள்வி, நல்லா கவனிங்க, கூர்ந்து கவனிங்க. இதுல
எலியா எலிசா சீனியர். 50 தீர்க்கதரிசி புத்திரர்கள் சீனியரா ஜூனியரா? சீனியரா. கற்றுக்கொண்டு இருக்கிற மாணவர்கள்ங்க, நீங்க உட்கார்ந்து இப்ப கற்றுக்கொண்டு இருக்கிறீங்களா? அது மாதிரி மாணவர்கள், இந்த மாணவர்களுக்குள்ள இப்படியாப்பட்ட ரெவலேஷன் எப்படி வந்தது? வெளிப்பாடு. ஹலோ, கவனிக்கிறீங்களா இல்லையா? வெளிப்பாடா இல்லையா? இன்னைக்கு எலியா எடுத்துக்கொள்ள போறான்னு யாருக்கு தெரிஞ்சது? 50. அவங்க எப்படி தெரிஞ்சது? கவனிங்க, அவங்க எப்படி தெரிஞ்சது? அவங்களுக்குள்ள என்ன ஆவி இருந்தது? வெளிப்பாட்டின் ஆவி. நடக்க போகிற சம்பவத்தை அவர்கள் வெளிப்பாட்டின் ஆவியினாலே விளங்கிக் கொள்ளுகிறார்கள். நீங்க பாஸ்டர், என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியல பாஸ்டர், எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியல பாஸ்டர், என் வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல பாஸ்டர், எப்ப என்ன நடக்குதுன்னு தெரியல பாஸ்டர், கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஒரு வீட்டில் என்ன ப்ரேயர் பண்ண கூப்பிட்டுருந்தாங்க. அப்புறம் நான் ப்ரேயர் பண்ணி முடிச்சேன். உடனே வந்தான், பாருங்க என்ன பாஸ்டர், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதா? ஏதாவது தெரிஞ்சதா? நானும் என்ன தெரியணும் அப்படி ஏதாவது தெரிஞ்சதா? ஏதோ அப்புறம் பாருங்க, அவங்க என்ன கேட்கிறாங்க என்னால என்ன செய்ய முடிஞ்சது? விளங்கிக் கொள்ள முடிஞ்சது. அவங்களுக்கு கொஞ்சம் புத்தி தெரியுதுக்கு நான் என்ன சொன்னேன்? நல்லா தெரிஞ்சது. டிவி இருக்க வேண்டிய இடத்துல என்ன செய்யுது? இருக்குது. ஃப்ரிட்ஜ் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. மிக்சி இருக்க வேண்டிய இடத்துல இருக்குது. எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது. அது எனக்கு நல்லா தெரியுது அப்படின்னு. அது இல்ல பாஸ்டர், வேற ஏதாவது தெரிஞ்சதா? ஜனங்கள் இன்னைக்கு அடையாளத்தே என்ன செய்யறாங்க? தேடிட்டு இருக்காங்க. கிறிஸ்தவங்களும் கூட எதை தேடிட்டு இருக்கிறாங்க? அடையாளத்தை. இவங்களுக்கு எழுதி ஏதாவது சொல்லுங்க, அவங்களுக்கு எழுதி ஏதாவது சொல்லுங்க. நீங்க யாருக்கும் எழுதுறீங்களா? யாருக்காவது எழுதினா யாருக்கும் எழுதாதீங்க. எல்லாத்தையும் எனக்கே என்ன செய்யுங்க? எழுதுங்க. யாருக்கு எழுதுங்க? எனக்கு. இந்த 50 தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் எப்படி ஒரு வெளிப்பாட்டின் ஆவியை பெற்றிருந்தார்களோ அதே போல நீங்கள் என்ன ஆவியை பெற்றிருக்கணும்? வெளிப்பாடு. என்ன நடக்குது, அடுத்து என்ன நடக்க போகுது. அஞ்ஞானி மக்கள் தங்கள் வாழ்க்கையில என்ன நடக்க போகிறது என்பது தெரியாததினாலே அவர்கள் யாரை தேடி போவார்கள்? சொல்லுங்க, யாரை தேடி போவாங்க? குறிகாரனை தேடி போவாங்க, ஜோசியக்காரனை தேடி போவாங்க, ஏழு காக்க தேடி போவாங்க. இன்னைக்கு கணிசமான கிறிஸ்தவங்களும் பைபிளுக்குள்ள இல்லாம என்ன பண்றாங்க? யாரை தேடி போறாங்க? தீர்க்கதரிசியை தேடி போறாங்க. யாரை தேடி போறாங்க? ஆமா, அவங்களுக்கு வளர்ச்சி இல்லாதனால பாருங்க, உண்மையான தீர்க்கதரிசி யாரு, கள்ள தீர்க்கதரிசி யாருன்னு அவங்களுக்கு தெரியும். பாருங்க, ஒரு தீர்க்க தரிசனம் நல்லா விளங்கிக்கோங்க. சீக்கிரம் நான் முடிக்க போறேன். இப்ப ஒரு தீர்க்க தரிசிக்க சொல்லும் போது அவரு பாருங்க, அவரு நல்ல தீர்க்க தரிசியா கள்ள தீர்க்க தரிசியா விளங்கிக்கோங்க. சொல்றாரு, ஒரு சகோதரி போயிருக்கிறாங்க, கணவருடைய காரியமா கேட்கறதுக்கு போயிருக்காங்க. உடனே அவர் சொல்றாரு, சகோதரியே, உன் கணவருக்கு வேறொரு பெண்ணோடு என்ன இருக்கிறது? நல்லா இருந்த குடும்பத்துக்குள்ள என்ன தூக்கி போட்டாரு? சொல்லுங்க சொல்லுங்க, என்ன போட்டாரு? சொல்லுங்க. குண்ட தூக்கி. இப்பவே நீங்க முடிவு பண்ணிருக்கீங்க, இது என்ன தீர்க்கதரிசி? என்ன தீர்க்கதரிசி? அநேக பாருங்களேன், கர்த்தர் உணர்த்தாம மூல அறிவிலே என்ன பண்றது? தீர்க்க தரிசனம் சொல்றது. தீர்க்க தரிசனம் இந்த உலக மக்கள் குறி. ஆமா, அவங்களுக்கு குறி, இவங்களுக்கு என்னது? இதுதான் குறி. புரியுதா? இதுல பாருங்க, பைபிள்ல வந்து மூழ்கி போயிட்டான் பாருங்க. யார் சொல்றீங்க? மூழ்கி போயிட்டான். சீனியர் மரிச்சு போயிட்டாரு. போனதுக்கு அப்புறம் சீனியரை விடல. யார் சொல்லுங்க? சவுல். யாரு? சவுல். சாமுவேல் மரிச்சதுக்கு அப்புறம் நடக்கிறது என்னன்னு பாருங்க. ஐயாக்குள்ள என்ன இல்ல, வெளிச்சமே இல்ல, இருள், தோல்வி. பாருங்க, மாறு வேஷம் போட்டு குறிகாரி வீட்டுக்கு போறான். ஆமா, சாமுவேலை எழுப்பி கொண்டு வா, நடக்கிறது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும். பாருங்க, என்ன ஒரு வளர்ச்சி இல்லாத குன்றிய நிலைமை. நீங்களும் அப்படி இருக்கிறீங்களா? எத்தனை பேருக்கு இன்னும் பல வருஷமா மண்டையில கையை வச்சே தடை விடணும்?
ஹலோ, கவனிங்க. கர்த்தருடைய பிள்ளை கர்த்தரோடு நெருங்கி பழக 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 பழக, கர்த்தருடைய வார்த்தையோடு பழக 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 வெளிச்சம் உண்டாகும். ரெவலேஷன். என்ன நடக்க போகுது, என்ன நடக்குது, என்ன நடக்க போகும் தெரியுங்க. தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் அவர்கள் வளர்ச்சி அடைந்தவர்கள் மாணவர்கள். ஆரம்ப நிலைமையில அவங்க அப்படியேப்பட்ட ஒரு பக்குவத்துல வளர்ச்சி. எத்தனை ஆமனில போறீங்க? ஆமா. இதுக்கு போய் யாக்கையாவது அந்த சிஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க, எதுனாலும் அவங்ககிட்ட போய் என்ன செய்யலாம், கேட்கலாம். இதெல்லாம் விட்டுருங்க, இதெல்லாம் விட்டுருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க உட்காருங்க, அமருங்க. ஆண்டவரே, என்னை வெளிப்பாட்டின் ஆவியினால என்ன செய்யுங்க, நிரப்புங்க. என் குடும்பத்துல என்ன நடக்குது, என் வாழ்க்கையில என்ன நடக்குது, அப்புறம் எங்களுக்கு என்ன நடக்க போகுது, என்ன செய்யுங்க, வெளிப்படுத்துங்க. ஒரு ஆமென். ஆமா, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த சொந்த அனுபவத்துல நிறைய சொல்லலாம், நிறைய சொல்லலாம். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இப்ப ஸ்தோத்திரம். இடையில ஒரு திருமணம் நடந்தது. இடையில ஒரு திருமணம் யாருக்கு நடந்ததுன்னு சொல்லல, சொன்ன நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அது பெரிய சர்ச்சையா என்ன செஞ்சிடும், மாறிடும். பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சொன்னேன், ஆமா, இவங்களுக்கு சம்பந்தக்காரங்க எப்படி பாருங்க அமைவாங்க தெரியுமா? எப்படி அமைவாங்க தெரியுமா? தோசையை எப்படி சுடுவாங்க தெரியுமா? சொல்லுங்க. தோசையை எப்படி இருக்கும்? பேப்பராக என்ன செய்யும்? நான் சொன்னதை விளங்கி கொண்டீங்களா? ஆமா, நான் பாருங்க, எனக்கு வெளிப்பாடு வந்து சொல்றேன். கடைசி பாருங்க, அவங்களுக்கு அமைஞ்ச சம்பந்தக்காரங்க எப்படி அமைஞ்சாங்க, அப்படியே அமைஞ்சிட்டாங்க. எங்க வீட்டுல சொன்னாங்க, ஏங்க நீங்க சொன்ன மாதிரியே சம்பந்தக்காரங்க தான் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்களா, அமைச்சிருக்காங்களாம். பாருங்க, எல்லாமே கர்த்தர் என்ன செய்வார், நல்லா விளங்கிக்கோங்க. 10 வீடு தாண்டி அவங்க வீட்டுக்குள்ள நடக்கிற காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். உங்க எகிப்து வீட்டுக்குள்ள இருக்கிற காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார், வெளிப்படுத்துவார். இது ஒரு உன்னதமான அனுபவம். ஒரு ஆமென் சொல்லுங்க. நல்லா விளங்கி, அதுக்காக அதுக்கு என்ன பண்ணணும், நீங்க கர்த்தருடைய கிரியைகளை பாருங்க. இல்ல, மோசேயை போல கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருடைய வழிகளை அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப கேட்க, ஆண்டவரே, உங்க வெளிப்பாட்டின் ஆவியினால் என்ன நிரப்புங்க. என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, இல்ல நான் ஈடுபடலாமா, ஈடுபடக்கூடாதா, இதை செய்யலாமா, செய்யக்கூடாதா, இது எனக்கு வாய்க்குமா, வாய்க்காதா, அப்படின்னு போய் கேட்கணும். பாருங்க, வேகமா தீமையிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, இழப்பிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு, நஷ்டம், தீமை வரப்போகுதா, இழப்பு வரப்போகுதா, நஷ்டம் வரப்போகுதா, குழப்பம் வரப்போகுதா, அது முன்னாடியே ஆண்டவர்கிட்ட என்ன செய்யணும், வெளிப்பாட்டினாலே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். அநேகருக்கு பிசாசு எங்க கண்ணி வச்சிருக்கானே தெரியல. இவங்க பிசாம பாருங்க, வளர்ச்சி இல்லாம போய் காலை விட்டுறாங்க. கால் இப்ப எதிர அகப்பட்டு கொள்ளுதே, கண்ணியில. அப்புறம் ஐயோ. 2 ராஜாக்கள் புஸ்தகம், வேகமா சீக்கிரமா சீக்கிரமா நீங்க எடுக்கணும். அப்பதான் நான் சீக்கிரமா இந்த 10 நிமிஷத்துல முடிச்சிருவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமா எடுத்துக்கொள்ளுங்க, வேகமா. 2 ராஜாக்கள் புஸ்தகம், வேகமா சொல்லிடுறேன். 4வது அதிகாரம் 38, 39, 40, 41 வரைக்கும் வேகமா எடுத்துக்கொள்ளுங்க. நானே வாசிக்கிறேன், எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 38ல இருந்து 41 வரைக்கும் நல்லா கவனிங்க. எலிசா கில்காலுக்கு, இப்ப யார் வந்துட்டா, எலியாவா எலிசாவா? எலியா எங்க போனாரு, எடுத்துக்கொள்ளுங்க. இப்ப எலியா இடத்துக்கு யார் வந்துட்டா, எலிசா. நல்லா விளங்கி கொடுங்க. எலிசா கில்காலுக்கு திரும்பி போய் இருக்கையில் தேசத்துல என்ன உண்டாயிடுச்சு, பஞ்சம். பஞ்சம் உண்டாயிடுச்சு. நான் குழந்தையா இருக்கும் போது பாருங்க கேள்விப்பட்டிருக்கேன். ஆமா, பஞ்சம் வந்துருச்சான். எல்லாரும் என்ன என்ன சாப்பிட்டாங்களா, கப்பக்கிழங்கு. நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன வந்துருச்சான், பஞ்சம். பஞ்சம் பஞ்சம் உண்டாயிட்டு தீர்க்கதரிசிகளின் புத்திரர் அவருக்கு முன்பாக உட்கார்ந்து இருந்தார்கள். 50 தீர்க்கதரிசி புத்திரர்கள் யாருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருந்தாங்க, எலிஷாவுக்கு முன்பாக உட்கார்ந்து இருந்தார்கள். அவன் தன் வேலைக்காரனை நோக்கி, நீ பெரிய பானையை அடிப்படை வைத்து தீர்க்க
தீர்க்கதரிசி புத்திரருக்கு என்ன காட்சி? கூழ் காட்சி. எல்லாம் கவனிங்க. இப்ப வேலைக்காரனை நோக்கி, இங்க வேலைக்காரன் யாரு? யார சொல்லுங்க பின்னாடி? யாரு? கேயாஸ். கேயாஸ் கேஎஸ் சொல்றாரு, பானை எடுத்து வச்சு போல காய்ச்சப்பா அப்படின்னு சொல்லி. 39 ஒருவன் கீரைகளை பறிக்க வெளியிலே போய் ஒரு பேய் கொம்மட்டி கொடியை கண்டு அதன் காய்களை மணிநலை அறுத்து வந்து அவைகளை அரித்து கூழ் பானையிலே போட்டான். அது இன்னதென்று அவர்களுக்கு தெரியாது. போட்டவனுக்கு அது நச்சுத்தன்மை உள்ள பேய் கொம்மட்டி காய் கீரைன்னு போட்டுட்டான். என்ன ஆயிடுச்சு? சாப்பிட்டு அதை ஜனங்களுக்கு வார்த்தார்கள்னா கொடுத்தார்கள். அவர்கள் அந்த கூழில் எடுத்து சாப்பிடுகிற போது அதை சாப்பிடக்கூடாமல் தேவனுடைய மனுஷனே பானையில் சாவு இருக்கிறது என்று சத்தமிட்டார்கள். சத்தமிட்டது யாரு? தீர்க்கதரிசிகளின். எப்படி தெரியும்? சாவு. சரியான மொழிபெயர்ப்பு பாருங்க, நச்சு. என்னது? நச்சு. நச்சு பாருங்க, ஆங்கிலத்தில் எப்படி சொல்லலாம்? பாய்சன். கூழ்ல இப்ப என்ன வந்துருச்சு? நச்சு, பாய்சன். தீர்க்கதரிசியின் புத்திரர்கள் அவர் பார்க்கலாம், ஆனா அவங்களுக்கு வெளிப்படுத்தினது யாரு? கர்த்தர். சரி, இந்த நச்சு நன்மையா தீமையா? எல்லாரும் சொல்லுங்கயா, பின்னாடி கவனிங்க. நன்மையா தீமையா? தீமை. தீமை நடக்க போகிறது முன்னாடியே யாருக்கு தெரியுது? தீர்க்கதரிசிகளின் புத்திரர். பாருங்க, டெவில் உங்கள் வாழ்க்கையில ஏதாவது தீமைகளை, நஷ்டத்தை, கஷ்டத்தை கொண்டு வர போறானா அதை முதல்ல ஆவியில என்ன செய்யணும்? பகுக்கணும். வெளிப்பாட்டின் மூலமா என்ன செய்யணும்? தெரிந்து கொள்ளணும். கேட்கணும், ஆண்டவரே எனக்கு காரியங்களை என்ன செய்யுங்க? வெளிப்படுத்த விஷயங்களையும் ஆழங்களையும். அதனால இனிமேல் கேளுங்க ஆண்டவரே. ஆமா, பிசாசு தீமையை கொண்டு வர பார்க்கறானா, நஷ்டத்தை கொண்டு வர பார்க்கறானா, கஷ்டத்தை கொண்டு வர பார்க்கறானா, அது வந்து எங்களை தொட்டி எங்களை சேதப்படுத்த கூடாது. அதுக்கு முன்னாடியே அதை எங்களுக்கு நீங்க அறிவிச்சிட்டீங்கன்னா அதிலிருந்து நாங்கள் என்ன செய்வோம்? தப்பிவித்துக் கொள்ளுவோம். விரும்புறவங்க கையை வைத்து ஒரு ஆணையர் தப்பிவித்துக் கொள்ளுவோம். வெளிப்பாடு, ரெவலேஷன். ஆமா, இதையெல்லாம் கொடுப்பது யார்? கடைசி வசனம் சொல்லிட்டு நான் முடிக்க போறேன். யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தை வேகமா வாசிங்க. யோவான் 16:13. சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் நாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். நல்லா கவனிங்க. எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் இருக்கு தெரியுமா? அடுத்து எனக்கு என்ன சொல்லுங்க. ஆர்வம் இருக்குமா இருக்காதா? அடுத்து எனக்கு என்ன நடக்குது? அடுத்து என் வாழ்க்கையில என்ன நடக்குது? அடுத்து என் குடும்பத்துல என்ன நடக்க போகுது? அடுத்து என் பிள்ளைகளுக்கு என்ன நடக்க போகிறது? உடனே எங்க ஓடிடக்கூடாது. மஞ்ச பைய தூக்கிக்கிட்டு சொல்லுங்க. உடனே பாருங்க, அவன் பேக்க தொங்க ஓட்டிட்டு எங்க போயிடக்கூடாது? அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு ஓடிடக்கூடாது. சத்திய ஆவியானவர் வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். எத்தனை பேர் ஆமஞ்சில போறீங்க? ஆமா, இனி வரப்போகிற காரியங்கள். எத்தனை பேர் ஆமஞ்சில போறீங்க? வரப்போகிற காரியங்கள். எவ்வளோ விஷயங்கள் பாருங்க. வரப்போகிற காரியங்கள் கர்த்தர் எனக்கு அறிவிச்சிருக்கிறார். உங்க சில பேருக்கு என்ன செஞ்சிருக்கலாம்? அறிவிச்சிருக்கலாம். அது சொப்பனங்கள் மூலமா, தரிசனங்கள் மூலமா என்ன செய்யலாம்? வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில கர்த்தருடைய பிள்ளைகள் பாருங்க, சில தரிசனங்கள், சொப்பனங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணுவாங்க. நான் அதுக்கு என்ன செய்வேன்? விளக்கத்தை என்ன செய்வேன்? சொல்லுவோம். பாருங்க, வரப்போகிற காரியங்கள், வரப்போகிற காரியங்களை நல்லா கவனிக்கணும். யாருக்குங்க வெளிப்படுத்துவாரா? உயர் பதவியில இருக்கிற அஞ்ஞானிக்கு இல்ல. பாருங்க, ஒரு படித்த ஞானிக்கு இல்ல, திறமையான ஆளுக்கு அல்ல, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சுருக்கமா சொன்ன யாருக்கு? உங்களுக்கும் எனக்கும். அதனாலதான் எங்களை மாதிரி ஆட்களை பார்த்து என்ன செய்யுது? எங்களுக்கு என்ன நடக்கும் நீங்க சொல்லுங்க. என்ன எனக்கு ஒண்ணும் தெரியலங்க சொல்லுங்க. வரப்போகிற காரியங்கள் உன் வாழ்க்கையில, உன் குடும்பத்துல, உன் வீட்டுக்குள்ள, உனக்குள்ள, உன் பிள்ளைகளுக்குள்ள, உன் ஊழியத்துல, உன் தொழில, உன் வியாபாரத்துல, உன் வேலையில கர்த்தர் வரப்போகிற காரியங்களை என்ன செய்வார்? ஆமா, அறிவிப்பார். கர்த்தர் அறிவிக்க அறிவிக்க அறிவிக்கதான்
எடுத்து வைக்கணும். புரிஞ்சு ஒரு ஆனந்தம். ஆமா, நீங்களா போய் மூல அறிவில போய் பாருங்க, எதையாவது என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. இல்ல உங்களுக்கு மனதுல ஒரு உணர்வு வரலாம், இல்ல உணர்வு வந்தோன்னா இதை எனக்கு கர்த்தர் வெளிப்படுத்திட்டாருன்னு சொல்லி அதை கர்த்தர் சொன்னான்னு அங்கீகரிச்சு அதுல போய் பாருங்க. ஒரு தம்பி பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணார். நான் ஜாப் பண்ணி சொன்னேன், இந்த பிசினஸை நீங்க செய்யறது தேவனுடைய சித்தம் இல்லை. இப்போ ஏற்கனவே நீங்க என்ன தொழில இருக்கிறீங்களோ அதையே என்ன பண்ணுங்க, கண்டினியூ பண்ணுங்க அப்படின்னு. ஆனாலும் அவர் என்ன பண்ணாரு, அதை தான் பண்ணாரு. ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன வர சொல்லி ப்ரேயர் பண்ண சொல்றாரு. எனக்கு உள்ள பாருங்க ஒரே என்ன எப்படி இருக்குது, நெருக்கமா. இது யாருக்கு சித்தம் இல்லை, கர்த்தருக்கு சித்தம் இல்லை. ஒரு வருஷம் கூட ஆகல, என்ன பண்ணிட்டாங்க, இழுத்து மூடிட்டாங்க, பூட்டை போட்டாங்க. நஷ்டம் அடைந்ததுதான். ஆகையால் கர்த்தருடைய பாதத்திலே அமர வேண்டும். யாருடைய பாதத்துல? எதை செய்தாலும் எதில் ஈடுபட்டாலும் கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்து கர்த்தருடைய மெல்லிய சத்தத்தை கேட்டு அதுக்கு அப்புறம் தான் மற்ற காரியத்துல என்ன செய்யணும், ஈடுபடணும். புரிஞ்சு ஒரு ஆண்டு சொல்லல. ஆமா, ஈடுபடணும். நல்லா விளங்கி கொள்ளுங்க. ஒரு நீண்ட வருஷம் எப்படி பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 23 வருஷங்களுக்கு முன்பாக என்னுடைய உறவினர்கள் கம்பம் பகுதியிலிருந்து இரவு நேரத்தில் அவர்கள் மதுரைக்கு அவர்கள் புறப்பட்டு வருகிறார். பாருங்க, மிட் நைட் நாங்கெல்லாம் நல்லா தூங்கிட்டு இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திடீர்னு பாருங்க, எனக்கு தூக்கமே என்ன செய்யல, வரல. சில பேர் சொல்லுவாங்கல்ல, உள்ள ஏதோ பிசையுதுங்க. சொல்லுவாங்க, மனசு என்ன பண்ணுது, ஒரு மாதிரியா இருக்குதுங்க, சரியில்லைங்க, என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு அப்படி யோசிக்கிற. ஏதோ சம்திங் ராங் வெளிப்பாடு கிடைக்குது. நான் சில காரியங்கள் அப்படியே ஜெபிக்க சொல்றாரு. நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, ஒரு ரிலேட்டிவ்காக ஜெபம் அப்படின்னு. ஆமா, என் உடன் பிறந்த பாருங்க, 2வது சகோதரிய பாருங்க, அப்படியே காட்டி என்ன பண்றாரு. உடனே நான் என்ன பண்றேன்னா ஃபோன் அடிக்கிறேன். ஃபோன் அடிச்சு எங்க இருக்கிறீங்க அப்படின்னு. நாங்கள் எல்லாம் எதில் வந்துட்டு இருக்கிறோம், பஸ்ல வந்துட்டு இருக்கிறோம். அவன் அடுத்து கர்த்தர்கிட்ட கேட்க சொல்றாரு. அவங்க வலது பக்கம் உட்காந்துருக்காங்கன்னா இடது பக்கம் உட்காந்து கேட்க சொல்றாரு. உடனே பாருங்க, நான் கேட்கறேன், நீங்களாம் வலது பக்கம் உட்காந்து இடது பக்கம். எப்பா பஸ்ஸே பாருங்க, மிட் நைட்ல எப்படி இருக்குது, காலியா இருக்குதுப்பா. நாங்கெல்லாம் இடது பக்கத்துல 2 பேர் உட்கார வேண்டிய சீட்ல எத்தனை பேர் உட்காந்துருக்கிறோம், ஒரு பேர் உட்காந்து ஹாயா வந்துட்டு இருக்கிறோம். கர்த்தர் சொல்றாரு, அவங்கள அப்படியே எந்திரிச்சு எந்த பக்கம் உட்கார சொல்லு, வலது பக்கம். நான் சொல்றேன், நீங்க எல்லாம் உடனே எந்திரிச்சு எந்த பக்கம் உட்காருங்க, வலது பக்கம். உடனே துரிதப்படுத்துற, உடனே சொல்லி ஒரு நிமிஷத்துல பஸ் என்ன ஆகுது, ஆக்சிடென்ட். இந்த பக்கம் உட்கார்ந்த பாருங்க, சில பேர் ஒரு பெண்ணுக்கு பாருங்க கண்ணாடி உடைஞ்சு உள்ள போய் ஸ்பாட் அவுட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உணர்வு உள்ள தூண்டி விடுவா. இதெல்லாம் எப்படி நடக்கும் தெரியுமா? உலக காரியத்துல எல்லாத்தையும் ஈடுபட்டுதான் இல்லை, தேவனோடு தனித்து வர வேண்டும். ராமஜல இருதயத்தை மனதை தேவனோடு கொண்டு வந்து ஒன்றாக என்ன செய்ய வேண்டும், இணைக்க வேண்டும். ஒரு அர்ப்பணிப்பு. ஒரு ராமஜல. ஆமா, ஒரு அர்ப்பணிப்பு. பல வருஷத்துக்கு முன்னாடி யாருக்கு வருது, வேகமா அதையும் சொல்லிடுறேன் பாருங்க. ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருந்தேன் பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 4-5 டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி. 5-6 இடத்துல அசுத்தாவியில துரத்துறோம்னா கர்த்தன் தொண்டை என்ன பண்ணும், அப்படியே இதாகி போயிரும் பாருங்க. தூங்கிட்டு இருக்கோம் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, டக்குனு முழிப்பு வந்துருச்சு. நான் என் மனைவியை பாருங்க எழுப்பி, ஒரு ஸ்பிரிட் என்ன பண்ணுது, படியேறி வந்துகிட்டு இருக்கு. மேல 2 வீடு. நம்ம பாருங்க 2 இருக்கிறோம். இந்த பக்கம் வீடு, இந்த பக்கம் வீடு. எதிர்த்து வருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு என்னங்க வருதா? நான் சொன்னேன், கண்டிப்பா அந்த ஸ்பிரிட் நம்ம வீட்டுல என்ன செய்ய முடியாது, சொல்லுங்க, வர முடியாது. அப்படி எங்க போச்சு சொல்லுங்க, பக்கத்து வீட்டுல போயிடுச்சு. அப்புறம் பாருங்க, அந்த வீட்டுல இருந்த ஒரு 60 வயசு மேல உள்ள அம்மா வந்து எங்க வீட்டு கதவை தட்டுது. பாஸ்டர் என்னம்மா, என் மகன் தூங்குனவ எந்திரிச்சு என்னை பார்த்து துருன்னு என்ன செய்யறா,
முறைக்கிறான் பாஸ்டர், எனக்கு எப்படி இருக்கு, பயமா இருக்கு பாஸ்டர் அப்படி. நான் போன உடனே, ஏண்டா உனக்கு ஒரு வேலையே இல்லையாடா? என்ன பார்த்து என்ன கேக்குது? உனக்கு ஒரு வேலையே, எப்ப பார்த்தாலும் எங்களையே நீ என்ன பண்ணிட்டு இருக்க, டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. உனக்கு பயந்துதாண்டா இந்த வீட்டுக்குள்ள வந்தேன். எந்த வீட்டுக்குள்ள வந்தேன்? ஆமா, உனக்கு பயந்துதாண்டா உன் வீட்டுக்குள்ள வராம இந்த வீட்டுக்கு வந்தேன். இந்த வீட்டுக்கு வந்தேன், நீயும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டியடா. பாருங்க, வெளிப்பாடு. என்னது வெளிப்பாடு? ரெவலேஷன். ஆமென், அல்லேலூயா. ஆமென். வரப்போகிற காரியங்களை குறித்து உங்கள் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகள் என்ன, உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் என்ன, உங்க வாழ்க்கையில வர வேண்டிய நன்மை என்ன, உங்கள் எதிர்காலம் எப்படி இருக்கும், நீங்க எப்படி உயர்த்தப்படுவீர்கள், எப்படி நல்ல நிலைமைக்கு வருவீர்கள், எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்ணுவாரு? A to Z என்ன செய்வார்? தெரியப்படுத்துவார். ஆனந்தம். ஏனென்றால் கர்த்தருக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை. அவர் அனைத்தையும் அறிந்தவர். ஒரு ஆனந்தமா, அனைத்தையும் அறிந்தவர். ஆக எல்லோரும் இந்த வெளிப்பாட்டின் அறிவை என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். கொஞ்சம் ஒரு ஆனந்தம். அப்படி நம்ம யாவரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். கர்த்தர் நல்லவர். சீக்கிரமா கண்களை மூடுவோம், ஜெபிப்போம்.